Radio City Podcast. Radio City Podcast. இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் தன்னை விட சக்தி வாய்ந்த மனிதர்களை பார்க்கறப்ப வியப்புக்கு ஆளாகிறாங்க. இந்தியாவில் முக்கியமா நிறைய மனிதர்கள் தன்னை விட சக்தி வாய்ந்த சாமியார்களை பார்க்கறப்ப லிங்கம் வர வைக்கிறதா இருக்கட்டும், விபூதி வர வைக்கிறதா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆற்றல்கள் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்புறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான அபூர்வ சக்தி சாமியார்கள் கிட்ட இருக்கா? இன்னும் ஒரு படிக்கு மேல போய் இந்திய மண்ணுல நிறைய சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் கொண்ட மனிதர்களை சித்தர்களா வழிபடக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். வெளிநாட்டுல இருந்து பழனியில இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்யறதுக்காக ஒரு குடும்பம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பழனிக்கு பக்கத்துல வரும் பொழுது அந்த காரை நிறுத்த சொல்லி ஒரு ஆசாமி வழிமறிக்கிறாரு. அவரு பச்சை வேட்டி கட்டியிருக்கிறாரு, தலையில தலைப்பாகையும் இருக்கு. அவர் தான் இன்றளவும் பலருடைய பூஜை அறையில வழிபடக்கூடிய மூட்டசாமின்னு சொல்லப்படுற ஒரு சித்தர். ஒன்னும் புரியாம அந்த டீம் காரை நிறுத்தி இருக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரு குட்டி பையன் எட்டி பார்த்திருக்கான். ஒரு நிமிஷம் அந்த சிறுவனை பார்த்த சாமியார் அவனுடைய அம்மா கிட்ட போய் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கடையில ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல, இவங்களோ சுத்த சைவம். என்ன பண்றதுன்னு தெரியாம வேற யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லவான்னு கேட்க, இல்ல நீ தான் போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கறப்ப, இதுல ஒரு வாய் எடுத்து உன் பையனுக்கு குடு அப்படின்னு சொல்ல, சுத்த சைவமான அந்த குடும்பம் கொஞ்சம் தகச்சு போயிருக்கிறாங்க. வேற வழி இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பொட்டலத்தை பிரிக்கிறப்ப முழுக்கவே அது சாம்பார் சாதமா மாறி இருக்கு. வாங்குறப்ப இருந்த பிரியாணி சாம்பார் சாதமா எப்படி மாறும்? இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மத்தை அறிவியலால விளக்க முடியல. இதுவரைக்கும் அந்த பையனுக்கு பேச்சு வரல. சாம்பார் சாதத்தை எடுத்து ஊட்டின உடனேயே அந்த பையன் வண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருக்கான். இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பழனி முருகன் கிட்ட முறையிடலான்னு போன அந்த குடும்பம் நடுவுலையே தன்னுடைய பையன் பேசுனா அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷத்தோட போயிட்டாங்க. இந்த மாதிரி தமிழக மண்ணுல நிறைய சாமியார்கள் சித்தர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் எங்க இருந்து கிடைக்குது? தமிழக சாமியார்கள் மட்டும் கிடையாது, மழை நீர் தன்னை சுற்றி படாம தடுக்கக்கூடிய ஆற்றலை திபெத்திய லாமாக்கள் வச்சிருந்தாங்கிறத கூட படிச்சிருக்கோம். ஐம்பூதங்களையும் தன்னுடைய அபாரமான ஆற்றலால அடக்கி ஆண்டவர்கள் தான் சித்தர்கள். அருப்புக்கோட்டைய பூர்வீகமா கொண்ட தீப்பெட்டி சித்தரோட இயற்பெயர் சுந்தர மகாலிங்கம். இவரும் புளியம்பட்டி திருநகரத்துல சித்தபீடம் இருக்கக்கூடிய ஐயாங்கிற வீரபத்திர சுவாமிகளும் ஒரே காலத்துல இருந்தவங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சதுரகிரி மலைக்கு போயிட்டு வர்றதுண்டு. ஒரு தடவை பக்கத்துல இருக்கக்கூடிய கடலை காட்டுக்கு போனப்ப பயங்கரமான மழை. அந்த காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாம் மழைக்கு ஒதுங்க இடம் இல்லாம தவிச்சிருக்கிறாங்க. இத பார்த்த இந்த சித்தர், இங்க வாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை கூப்பிட, இவங்க எல்லாரும் சித்தரோட பக்கத்துல வந்து நிக்க, எல்லோரும் ஆச்சரியப்படுற விதமா யாரோ ஒருத்தவங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு மேல கொடை பிடிச்ச மாதிரி மழை நீர் இவங்க மேல படவே இல்லையா. இவங்க நின்னுட்டு இருந்த இடம் மட்டும் வட்டமா மழை விழாம தவிர்த்திருக்கு. அதீத புலனாற்றலோட மூலமா ஐபூதங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய தண்ணீரை கூட தடுத்து நிறுத்த முடியுங்கிறதுக்கு சான்றுதான் இந்த சித்தர். பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு நம்முடைய முன்னோர்கள் அனுபவ ரீதியா சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தவங்க உணவு இல்லாம சில வாரங்கள் இருக்கலாம், தண்ணி இல்லாம சில நாட்கள் இருக்கலாம், ஆனா காற்றே இல்லாம இந்த இயற்கை நியதியை வென்று சுவாசிக்க முடியாத நிலைமையில கூட ஒரு துறவி பூமிக்கு அடியில புதஞ்சு பின்னாடி உயிரோட வெளிப்பட்டார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மும்பைல சாது ராம்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 1950 வருஷம் பிப்ரவரி 15 எல்லாருடைய முன்னிலையிலையும் 56 மணி நேரத்துக்கு ஜீவ சமாதி நிலையில இருந்திருக்கிறாரு. இதுக்காக இவருக்கு ஸ்பெஷலா 5 அடிக்கு 8 அடிங்கிற அளவுல ஒரு அறை பூமிக்கு அடியில கட்டப்பட்டு காங்கிரீட்டால பூசவும் பட்டிருக்கு. இவர் இறங்கி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மேலையும் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 56 மணி நேரம்
கழிச்சு அதை திறந்து பார்க்கறப்ப அப்பையும் இவர் ஜல சமாதியில இருந்திருக்கிறாரு. 56 மணி நேரம் உயிரோட. இது மாதிரியான அதீத சக்திகள் சில அபூர்வ மனுஷங்க கிட்ட இருந்திருக்கு. பயிற்சியின் மூலமா மட்டும் கிடைக்கக்கூடிய சக்தி இது இல்ல. அப்ப இந்த மாதிரியான மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வ சக்தி எங்க இருந்து வருது? இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால விளக்க முடியாத மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம்.